ஜட்ஜி என்ன தீர்ப்பு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஸ்னேகா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா கண்டிப்பாக நம்மளுக்கு சாதகமாக தான் வரும். பாருங்கள், அந்த அன்னபூர்ணி என்னையும் சிவாவையும் எப்படியும் சேர்த்து வச்சுடுவா. சேர்த்து வைக்காமல் மகா ஆண்டி விடமாட்டாங்க. நானும் சிவாவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அந்த சிந்து பார்த்து பார்த்து வயிறு ஏறிட்டுப்பா. எனக்கு தெரிஞ்சு சிந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ அவமானம் ஏற்பட்டோன்னே சிவா கூட வாழ முடியாது தெரிஞ்சோடனே சிந்து ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அவளால் அப்படின்னோடனே, அது மட்டும் நடந்துச்சுன்னா போதும், உன் வாழ்க்கை நல்லா ஆகிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸ்னேகா கிட்டவங்க அப்பா. அடுத்து வந்து எல்லாருமே காத்துட்ருக்காங்க என்ன தீர்ப்பு ஜட்ஜி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் எல்லாம் வந்து சாட்சி சந்தர்ப்பம் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு இந்த தீர்ப்பை உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க. இந்த கேஸ் வந்து விசாரணையில் தெரிய வருது என்னென்னா, சிந்து வந்து பொய் சொல்லி சிவாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ரொம்ப அன்பு வச்சுருந்ததால தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு வக்கீல் வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சிந்து செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் சிந்துவோட மனநிலைமையும் அதே மாதிரி அவங்க வந்து நிறைய ஹெல்ப்பு வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, உதவிகள் அவங்க வீட்டுக்கு அப்படின்ற பட்சத்துலேயும் அதே மாதிரி சிவாவும் சிந்துவை வெறுக்கலை, அவங்க வேணான்னு நினைக்கல, அவங்க பெரியம்மாவோட முடிவுக்காக எதிர்பார்த்துட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் கோர்ட் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிச்சு. அதனால் சிந்துவும் சிவாவும் ஒரு வருஷம் சேர்ந்து வாழட்டும். அந்த சேர்ந்து வாழ சந்தர்ப்பத்தில் அவங்க பெரியம்மா வந்து எல்லாத்தையும் வந்து மறந்து மன்னிச்சு அவங்க ஏற்றுக்கினானா அப்போ சிவா கண்டிப்பாக ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை இந்த கோர்ட் வந்து தட்டி பறிக்காது சிந்துக்கிட்டேருந்து. அதனால் சிந்துவும் சிவாவும் ஒரு வருஷம் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை ஸ்னேகா வந்து என்னப்பா இது அப்படின்றாங்க. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. வந்து உடனே வந்து ஐயோ இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அன்னபூர்ணி பார்த்து அப்படி என்ன பண்ணுறா முடிக்கிறாங்க. அக்கா பார்த்தீங்களாக்கா இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வருஷம் சேர்ந்து வாழணும்னு வாங்கிட்டாக்கா. அவளை சும்மாவே விடக்கூடாதுக்கா, அவள் வீட்டுக்கு வந்தால் துரத்தி விடணும்க்கா, அவளை வந்து வீட்டில் சேர்க்கக்கூடாதுக்கா, நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும்க்கா அப்படின்னோடனே என்ன நடந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிந்துவை ஒரு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மன்னிக்க மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். அதனால் இந்த ஒரு வருஷம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணி வந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக சிவா வர. சிவா கிட்ட இங்கே பாரு சிவா, இந்த ஒரு வருஷம் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் அவள் உனக்கு ஏற்றவ கிடையாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே சிவா நிம்மதி அடைகிறாரு. நல்ல காலம் சிவா வந்து சிந்து வந்து நம்ம வீட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவோ அப்படியே கண்ணீர் சிந்துறாங்க. சந்தோஷம் தாங்கலை. அப்படியே போயிட்டு அந்த வக்கீலை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா நான் இந்நேரம் என் சிவா டாக்டர் விட்டு பிரிஞ்சிருப்பேன். அவங்களோட சேர்த்து வச்சிட்டிங்க. எனக்கு இது ஒரு வருஷ காலம் போதும், எப்படியாவது நான் என் அத்தை மனசை மாற்றிடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோடனே ஆல் தி பெஸ்ட் சிந்து, நல்லபடி உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. இந்த ஒரு வருஷம் தான் உனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னாலும் கோர்ட்டு வந்து செல்லுபடி ஆகாது, புரியுதா? ஜாக்கிரதையாக இருமா, எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிவாவை பார்க்குறாங்க சிந்து. சிவாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல சிந்துக்கு. இங்கே சிவாவும் வந்து அப்படியே வந்து கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. அப்போ கூட அதை மறைச்சிட்டு சிவா அங்கே என்ன பார்வை கிளம்பு அப்படின்னு வந்து மகா சொன்னதால் சிவாவும் கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வக்கீல் வந்து அம்பிகா வக்கீல் வந்து சிவாவை கூப்பிட்டு, சிவா உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு. சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. சிந்து வந்து இவ்வளோ பிரச்சனையில் கூட யாருமே சப்போர்ட் பண்ணாத போது, ஏன் நீங்களே சப்போர்ட் பண்ணும்போது இந்த வந்து விஷயம் வந்து சிந்துக்கு நடந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கூட வந்து அவங்க வாழணும்னு அர்த்தம். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் அவங்கள ஒதுக்கினாலும் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்காமல் பார்த்துக்குங்க, ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னோடனே சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஸ்னேகா சிந்து கிட்ட வராங்க. என்ன கேஸில் ஜெயிச்சிட்டோன்னு பார்க்குறீங்க? இது ஜெயிப்பே கிடையாது. ஏதோ ஒரு வருஷம் உனக்கு வாட சொல்லியிருக்கேன். அந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக யார் மனசு மாற போகிறதில்ல. முக்கியமாக அன்னபூர்ணி ஆண்டியோட மனசு மாறவே மாறாது. நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து.